சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமாப்பா, இது பூஜாக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க காமி? டேய் சூப்பரா இருக்குடா. நீ ஏன் பையனாச்சே? எங்க பாத்தீங்களா புடவை எப்படி செலக்ட் பண்ணிருக்கான்னு? சரி சரி. டேய், நீ முதல்ல உன் வருங்கால மனைவிக்கு புடவை எடுக்கற. அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க வேண்டாமா? முதல்ல அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு போய் காட்டு. போய் காட்டிட்டு வா. மாப்ள, போங்க போய் காட்டுங்க. போயிட்டு வாங்க தம்பி. சரி போடா. சும்மா தயங்கிக்கிட்டு. பூஜா, இந்த புடவை உனக்காக நானே செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த புடவையை நீ கட்டினா தேவதை மாதிரி இருப்ப. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன பூஜா, உனக்கு புடவை பிடிச்சிருக்கா? இந்த கலர் எனக்கு பிடிக்காத கலர். நீ செலக்ட் பண்ற புடவையில கூட எனக்கு பிடிச்சத உன்னால செலக்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய உன்னால எப்படி எனக்கு அமைச்சு தர முடியும்? எனக்கு பிடிக்காத வாழ்க்கைய, எனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கைய நான் எப்படி உன் கூட வாழ முடியும் சொல்லு. என் அண்ணனை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியல. அதனாலதான் இங்க வந்தேன். ஆனா தயவு செஞ்சு என்ன பிடிக்கலன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை விட்டு போயிடு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு பிளீஸ். உனக்கு கெஞ்சி கேக்குறேன். பூஜா, நான் என்ன சொல்ல வரேன்னு? வேண்டாம், நீ சொல்றத எதையும் கேக்குற மனநிலைமையில நான் இல்ல. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நீ என் கழுத்துல தாலியே கட்டினாலோ உன் சுண்டு விரல் கூட என் மேல பட நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால என்ன கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையையும் கெடுத்து என் வாழ்க்கையையும் கெடுத்துறாத. இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். என்னால முடியல. இனிமே நீ தான் உனக்கு நான் வேண்டான்னு ஒதுங்கினாதான் இந்த கல்யாணம் நிச்சயம் எல்லாமே நிக்கும். தயவு செஞ்சு யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு. என்னை விட்டுடு. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னை விடுறதுக்கு தான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேனா? உன்னை அடைய தாண்டி நான் இவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். நீ என்னதான் அவமானப்படுத்தினாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, ஏன் நீயே என்ன வேண்டான்னு ஒதுக்கி வச்சாலும் கூட உன் கழுத்துல தாலி கட்டாம விட மாட்டேன். என்ன யோசிக்கிற? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? தயவு செஞ்சு என்னை விட்டுடு. இங்க பாரு பூஜா, நீதான் என் லைஃப், நீதான் என் ஒய்ஃப்னு என் மனசுக்குள்ள ஆழமா பதிச்சுட்டேன். உன்னை முதல்ல எப்ப பார்த்தனோ அப்பவே எனக்கு பிடிச்சிருச்சு. ஏதோ அறிவு கட்டத்தனமா தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என் காதலை நான் தப்பா வெளிப்படுத்திட்டேனே தவிர உன் மேல இருந்த காதல் உண்மைதான். 100% உண்மை. இன்னைக்கு நீ என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயம் நீ என் காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய் மாமனா, இங்க வா. வரம்பா. வா வா வா. என் மருமகளுக்கும் செலக்ஷன் பிடிச்சிருக்கா இல்லையா? புடவை டிசைன்லாம் பிடிச்சிருக்கா, ஆனா இந்த கலர் மட்டும் வேணான்னு சொன்னாங்க. வேற கலர் மாத்தணுமா? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. நீங்க இந்த புடவை எடுத்துட்டு போகும்போதே நினைச்சேன் அவளுக்கு இது பிடிக்காதுன்னு. இந்த புடவைய வேணா அவ ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா என்ன ஒரு நாள் அவ ரிஜெக்ட் பண்ண முடியாது. என்னம்மா சொல்ற? ஆமா, அவளுக்கு இந்த என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி கலர்லாம் பிடிக்காது. அத நீ முதல்ல சொல்லிருக்கலாம்மா. சரி சரி, வேற புடவையை பார்க்கலாம். டேய், நீ அத அங்க வை. மகா, நீங்களே பாருங்க. நீ வேற கலர் காமிமா. சரிங்க மேடம். பாரு மகா. டபுள் கலர். இது பாருங்க மேடம்.